ஹாய் கைஸ், ஒரு 5 நாளாகவே நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே போடல. அது ஏன்டான்னு 2-3 பேர் கேட்டாங்க நேரில். ஆக்சுவலாக நான் வந்து பிஇ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்லாம் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி வாங்க கைஸ், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கோல்டு ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த மீனை வாங்கி வளர்த்துருப்போம். ஆனால் அது கொஞ்ச நாளில் இறந்தும் போயிருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேங்க், செகண்ட் வந்து ஃபுட்டு, தேர்டு வந்து ஃபில்ட்ரேஷன். ஓகேங்களா? இந்த மூணுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா இந்த மீனை அழகாக வளர்த்தலாம். ஓகேங்களா? ஆனால் பிகினர்ஸ்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. பிகினர்ஸ் பண்ணுற பேசிக் மிஸ்டேக் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கடைக்கு போவாங்க. கடைக்கு போனோன்னே ஒரு பவுல் பார்ப்பாங்க. அது எது எப்படி இருக்கும், அப்படியே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பவுல் பார்ப்பாங்க. அது வாங்கினோன்னே நமக்கு என்ன கண்ணில் பார்த்தோன்னே அந்த கோல்டு ஃபிஷ் தான் தெரியும். ஷாப்பில் எல்லா ஷாப்லேயும் பேசிக்காக அதை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அது வாங்கி அந்த பவுலில் போட்டுருவாங்க. அதில் போட்டுட்டு அதுக்கு வந்து சின்னதாக ஒரு கல்லுகளை போட்டுவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் செடியை வச்சுருவாங்க. செடியை வச்சுட்டு ஒரு ஏர் பம்பை போட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க பிகினர்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்மளை ஒரு 10க்கு 10 ஒரு ரூமில் விட்டுட்டு அங்கே சாப்பாடும் கொடுத்துட்றாங்க. சாப்பாடும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சரியாக ஆக்சிஜனும் கொடுக்காம, டாய்லெட் நம்ம பண்ணுற டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகும், மேக்ஸிமம் நம்ம ஒரு வாரம் தாக்கு பிடிப்போம். அதுக்கப்புறம் என்னாகும், நம்மளுக்கு நோய் வரும். அப்படியே போக 2 வாரம் 3 வாரம் போக நம்ம அப்படியே செத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தாங்க மீனும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இத்தினோண்டு பவுலில் கொடுத்துட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு ஏர் பம்பையும், அதுக்கு சர்வே ஆகிறதுக்கு வழியும் இல்லை, அது சுற்றுறக்கும் வழி இல்லாமல் அதுக்கு நம்ம ஃபுட்டும் போட்டுட்டாங்க. தண்ணியும் கலங்கிடும். அதனால எப்படிங்க அதனால் சர்வே பண்ண முடியும்? சீக்கிரமாக இறந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மினிமம் ஒரு 2 ஃபீட் டேங்க் எவ்வளோ வரும்? 700 வரும். நீங்கள் மீன் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 rupees ஆச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வந்து ஒரு அழகான செட்டப்போட மீன் இறக்காமல் நீங்கள் மீனுங்களை காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டேங்க் பற்றி பார்த்தாச்சு. ஒரு மினிமம் 2 ஃபீட் டேங்கை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபில்ட்ரேஷன் பேசிக்காக வேணும். கண்டிப்பாக நீங்கள் கோல்டு ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபில்டர் வேணும். ஓகேங்களா? ஃபில்டர்னால் ஏர் பம்ப் இல்லை. ஏர் பம்புக்கும் ஃபில்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஃபில்டர்னால் அழுக்கை வந்து எடுக்கிறது. ஓகேங்க, அழுக்கை வந்து டேங்க்கில் இருக்கிற அழுக்கை உறிஞ்சி வச்சுக்கும். அதுதான் வந்து ஃபில்டர். ஏர் பம்ப்னா வெறும் அந்த பபுள்ஸ் மட்டும் கொடுக்கும். தெரியுங்களா? தொட்டியில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஏர் பம்ப்பு. இதுலேயுமே ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து கோல்டு ஃபிஷ் பண்ணுற டஸ்ட்டுக்கு செட்டே ஆகாது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இந்த ஃபில்டர் வாங்கி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரேஷனும் நல்லா வரும், ஃபில்டரும் பர்ஃபெக்டாக பண்ணிடும். ஓகேங்களா? அந்த 2 ஃபீட் டேங்குக்கு இது பர்ஃபெக்டாக பண்ணிடும். இது வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டாக கொடுக்கும். நான் வாங்கினது வந்து ஒரு 150க்கு தான் வாங்கினேன். ஏன்னா நான் ஏர் பம்ப் வாங்குகிற காஸ்ட்டுக்கு இது வாங்கினேன்னா நல்லா பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்கிறதுனால இது வாங்கினேன். ஸோ நம்ம இப்போது ஃபில்ட்ரேஷனை பற்றி பார்த்துட்டோம். நீங்கள் உங்கள் டேங்க்குக்கு ஃபில்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கோல்டு ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் டேங்க் எப்படி ஆகும்னு தெரியுமா? இதோ இந்த மாதிரி தான் உங்கள் டேங்க்கும் ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கங்க. இது ஒரு வாரத்துலேயே இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தண்ணியை திரும்ப மாற்றுவீங்க, க்ளீன் பண்ணுவீங்க, டேங்க்கு மொத்தமாக க்ளீன் பண்ணுவீங்க. இதுக்கு உங்கள் வீட்டில் திட்டு வாங்குவீங்க. கரெக்டாக தேவையா இது மீன் வாங்கணுமா யோசிச்சுட்டு வாங்குங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீனுக்கு போடுற ஃபுட்டு. இதில் தான் வந்து நீங்கள் காமனாக பண்ணுற மிஸ்டேக்கே இருக்குது. என்னென்னா, இந்த ஃபுட்டு நீங்கள் போடுவீங்களே, இந்த வீடியோவில் போடுறாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு ஃபுட்டு போட்டாலே போதும். ஆனால் நம்ம பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நிறையா சாப்பிடுது மீன், அதுக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படின்ட்டு ஒரு கை நிறையா அள்ளி அப்படியே கொட்டிடுவாங்க தண்ணியில். அது என்ன பண்ணுன்னா, அதுக்கு தேவையான அளவு சாப்பிட்டு மிச்சத்தெல்லாம் அப்படியே விட்டுரும். அந்த ஃபுட்டு என்ன ஆகும்னா, அப்படியே ஊறி போய் அப்படியே கீழே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக க்ளவுட் ஆயிரும். அது ஒரு 2 நாளில் ஆயிரும். அந்த பிகினர்ஸ் பண்ணுற தப்பு, ஒரு 2 நாளில் தண்ணி ஃபுல்லாக அழுக்காயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு நம்ம ஃபுட்டு போடுறோம். ஆனால் அது என்ன ஃபுட்டு போடுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷாப்பில் போயிட்டு, அண்ணா எவ்வளோண்ணா ஃபுட்டு, எனக்கு ஒரு கம்மி விலையில் ஒரு ஃபுட்டு சொல்லுங்கண்ணா, ஒரு கோல்டு ஃபிஷ்க்கு போடுறதுக்குண்ணா அப்படின்னு கேட்போம். கேட்டோம்னா அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ்க்காக
அந்த இல்லைனா 20 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படின்பாங்க. ஆனால் அந்த ஃபுட்டு மீனுக்கு அறவே ஆகாது. நம்ம காசை மிச்சம் பண்ணுறதுக்காக அந்த 20 ரூபா ஃபுட்டை வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். ஆனால் அந்த ஃபுட்டு வெறும் மாவு, அதில் ஒன்றுமே இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 50 to 100 அந்த ரேஞ்சில், அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான், அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபுட்டை வாங்கி போடுவாங்க. ஏன்னா நம்ம குழந்தை வளர்க்குறோன்னா அதுக்கு நம்ம சத்து மாவு எல்லாம் ஊட்டி தானே வளர்ப்போம். அதே மாதிரி தானே அந்த மீனும் ஒரு குழந்தை மாதிரி தானே, அதுக்கும் நம்ம நல்ல ஃபுட்டு போட்டால் தான் நல்லா வளரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஃபுட்டை போடணும். அதுவும் எவ்வளோ போடணும், அளவாக தான் போடணும். ஒரு கம்மியாக ஒரு ரவுண்டாக இருக்கும் தெரியுங்களா ஃபுட்டு, அந்த ஒரு 10 ஃபுட்டு போட்டால் போதும். அந்த அளவுக்கு போட்டாலே போதும், மீன் சாப்பிட்டு இருந்துக்கும். நீங்கள் ஒரு 3 நேரம் தனித்தனியாக போட்டாலும் பரவாயில்ல. காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, இந்த 3 நேரம் தனித்தனியாக போட்டாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு போடுங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் தூக்கி கொட்டுனா அந்த ஃபுட்டு அப்படியே அழுகி போய் தண்ணி ஃபுல்லாக கலங்கிடும். அந்த மீன் சாப்பிடாது அந்த ஃபுட்டை திரும்ப. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கொஞ்சமாச்சு காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்குங்க. கம்மியிலேயே எவ்வளோ நாளைக்கு கம்மியிலேயே ஓட்டிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்குங்க. தண்ணி கலங்க வைக்காத மாதிரி ஃபுட்டுகளும் விற்கிது. நீங்கள் கேட்டு வாங்க. கேட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது சேல்ஸ் ஆகலையோ அதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் கேட்டு வாங்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஷாப்புக்கு போங்க. இப்போ தெளிவான மைண்டில் இருப்பீங்க. கரெக்டாக போங்க. 2 feet டேங்க்கு கேளுங்க. 2 feet டேங்க் அவைலபிளாக இருக்கும் எல்லா ஷாப்லேயும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபில்டர், நல்ல ஃபில்டராக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு குவாலிட்டியான ஃபுட்டாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மீனுகளாக வாங்கிக்கோங்க. அதுவும் கோல்டு ஃபிஷ்னால் ஒரு 2 கோல்டு ஃபிஷ் தான் போட முடியாதுல்ல, அது புரிஞ்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைன்னா கல், மண் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் செடி இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லையா, எனக்கு இந்த மாதிரி 1 feet டேங்கு தான் இருக்குது, இந்த மாதிரி பவுல் தான் இருக்குது, இதுக்கு ஏதாவது வேறு மீன் ஏதாவது சஜஸ்ட் பண்ணு அப்படின்னா இந்த மாதிரி மோலி வாங்கிக்கோங்க. மோலி இல்லாட்டி கப்பி இல்லாட்டி ஜீப்ரா, இந்த 3 மீனுமே வந்து அந்த சின்ன டேங்க்கில் வந்து சர்வே ஆகும். ஓகேங்களா? அதாவது ஏரேஷன் இல்லாமல், ஃபில்ட்ரேஷன் இல்லாமையே சர்வே ஆகும். ஆனால் நீங்கள் அதுக்கு கொடுக்குற மாதிரியே இதுக்கும் வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்கன்னா இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற டேங்கை பொறுத்து இந்த மீன் வந்து சர்வே ஆகும். ஓகேங்களா? கோல்டு ஃபிஷ் சர்வே ஆகாது. நீங்கள் அது வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெளிவாக போய் வாங்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெல் ஐக்கானை கண்டிப்பாக டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டான் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும்.